நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்று. இந்த காற்றிலே அடுத்து வந்து வீச இருப்பது ஓர் சிறுகதை. இந்த கதையை எழுதிய கதாசிரியர் அன்பு சகோதரி தமிழினி. அந்த சகோதரிக்கு நன்றிகள் சொல்லிக்கொண்டு இந்த சிறு கதையை ஒரு கதையும் பாடலுமாக தருகின்றேன். கேட்டு பாருங்கள், பார்த்துவிட்டு தாருங்கள் உங்கள் ஆதரவை. இதோ சிறு கதை. திருந்திய மருமகள். ஆக்கம் அன்பு கவிஞர், அன்பு சகோதரி தமிழினி. மாலை 5 மணிக்கு கதிரவன் கடமையை முடித்து மெல்ல நகர்ந்து கொண்டு இருந்தான். வேலையை முடித்து புறப்பட ஆயத்தமான கண்ணன் தனது வண்டியை முதியோர் இல்லம் நோக்கி திருப்பினான். தனது தாய் தந்தையரின் நினைவுகளோடு பயணித்து கொண்டிருந்தான். அவனது சிந்தனைகள் முன்னோக்கே நுகர்ந்தன. மஞ்சள் முகத்தில் தேவதைகள் மங்களம் நின்று ஜொலிக்கும். தங்கை உனக்கு எங்கள் இன்னுயிரும் சீதனம் என்று கிடைக்கும். மஞ்சள் முகத்தில் தேவதைகள் மங்களம் நின்று ஜொலிக்கும். தங்கை உனக்கு எங்கள் இன்னுயிரும் சீதனம் என்று கிடைக்கும். எம் வானிலே நீ பௌர்ணமி, நீதானம்மா எம் கண்மணி. சலங்கை குலுங்க அசைந்து நடக்கும் வனத்தில் கலைகளின் அரங்கம். அவன் திருமணம் முடிந்து 5 வருடங்கள் வாழ்க்கை மிகவும் இனிப்பாகவே போய்கொண்டு இருந்தது. 2 குழந்தைகளுக்கும் தந்தையாகிவிட்டான். அன்று வேலை முடிந்து வீட்டிற்கு வந்தவன் தனது தாய் தந்தையார் வெளி வராந்தாவில் அமர்ந்திருப்பதை கண்டான். அவர்களின் முகத்தில் வாட்டம் கண்ட மனம் மிகவும் மிகவும் வலித்தது. வீட்டுக்குள் சென்று மனைவியை தேடினான். அவள் படுக்கை அறையில் அமர்ந்து யாருடனோ தொலைபேசியில் உரையாடி கொண்டு இருந்தாள். பிள்ளைகள் இருவரும் பக்கத்தில் இருந்து விளையாடி கொண்டு இருந்தார்கள். மனைவியின் அருகில் அமர்ந்து கொண்டான். உங்க அம்மா அப்பாவுக்கு சமைச்சு போட முடியாது என்று கத்தினாள் மனைவி. சரி சரி, என்ன நடந்தது என்பதை என்னிடம் சொல்லும் என்று அமைதியாக கூறினேன். நான் தனியாக கஷ்டப்படுறேன். எனக்கு எந்த உதவியும் உங்களோட அம்மாவை செய்து தாரதில்லை. சும்மா இருந்து எல்லாத்துக்கும் குறை சொல்றதுதான் வேலை என்று கத்தினாள். இங்க பாரடி, வயது போனவர்கள் தங்களோட காலத்தில் எல்லாத்தையும் பக்குவமாக செய்து பழகினவ. அப்படித்தான் இருப்பினம் நீ அதை கண்டுக்காம உன்ற வேலையை செய்யலாம் தானே என்றேன். என்னால் அப்படி இருக்க முடியாது. நான் வேற வீடு எடுத்து என் பிள்ளைகளோட போகிறேன். நீங்கள் உங்களோட அப்பா அம்மாவை பார்த்து கொண்டு இருங்க என்று கத்தினாள். அவன் எதுவும் பேசவில்லை. மெல்ல எழுந்து தனது தாய் தந்தை பக்கத்தில் போய் அமர்ந்து அவர்களின் மருந்துகள் வாங்க வேண்டும் என்பதை கூறி கதைத்து கொண்டு இருந்தான். அப்பா மெல்ல பேச தொடங்கினேன். தம்பி, எனக்கு ஒரு யோசனை தோன்றுது, சொல்லுறன் கேட்குறியே? சொல்லுங்கப்பா. தம்பி, உன்ற குடும்பத்தை கவனமாக பார்த்துக்கோ. பிள்ளைகளை கவனமாக படிப்பிச்சு விடு. மருமகள் கொஞ்சம் கோவக்காரி தான், ஆனால் அவள் ரொம்ப ஒரு நல்ல பிள்ளை. அவளோட சண்டை பிடிக்காத. நானும் அம்மாவும் ஒரு முதியோர் இல்லத்தில் போய் இருக்கிறோம். நீ கிட உண்ட குடும்பத்தோடு வந்து பார்த்துட்டு போ என்றார். அப்பா, ஏன் அப்படி சொல்கிறீங்க? நான் இருக்கிறேன்,
உங்களை பார்த்துப்பேனப்பா, நீங்கள் ஏன் போகணும்? அப்பா, எனக்கு ஒரு யோசனை தோணுதப்பா, வடிவாக கேளுங்கோ. சரியாக சொல்லு. உங்களோட மருமகளுக்கு நீங்கள் வீட்டில் இல்லாமல் எவ்வளவு கஷ்டம் என்பதை புரிய வைக்க வேணும். அதுக்காக ஒரு 15 நாளைக்கு உங்களை ஒரு முதியோர் இல்லத்தில் விட்டு ஒவ்வொரு நாளும் உங்களை வந்து பார்க்குறேன். அவளையும் திருத்தி போடலாம் என்று பார்க்கிறேன். நான் சொல்கிறது சரிதானே? ஒரு முடிவுக்கு வந்தவர்களாக அம்மாவும் அப்பாவும் முதியோர் இல்லத்திற்கு போக போகிறார்களாம். அவர்களை கொண்டு போய் விட்டுட்டு வருகிறேன் என்று கிளம்பிவிட்டேன். வீடே வெறிச்சோடி போய் கிடந்தது. அடுத்த நாள் காலை எல்லா வேலைகளையும் முடித்து வந்தவள் பிள்ளைகளின் விளையாட்டு பொருட்கள், துணிமணிகள் எல்லாம் சிந்தி இருப்பதை பார்த்தாள். அவளுக்கு கோபம் வந்தது. சமாளித்து கொண்டாள். தினமும் இவ்வாறு இருப்பதை கவனித்தவள் தனது மாமனையும் மாமியாரையும் நினைத்து கொண்டாள். மனதுக்குள் வருந்தி கொண்டாள். அவர்கள் இல்லாத நிலைமையை நினைத்து கொண்டவளாக தனது கணவனிடம் அவர்களை பற்றிய நலம் விசாரித்து கொண்டாள். தனது கணவனிடம் சொல்லி வருத்தப்பட்டார். வண்டியை விட்டு இறங்கிய கண்ணன் தனது தாய் தந்தை அமர்ந்திருந்த இடத்திற்கு சென்று அவர்கள் அருகில் அமர்ந்து அவர்களுக்காக வாங்கி வந்த பழங்களை கையில் கொடுத்தார். அப்போய் அம்மா, ஒரு சந்தோஷமான செய்தி. நாளைக்கு உங்களை வீட்டிற்கு அழைத்து செல்ல எல்லோரும் வருகிறோம் என்றான். என்னடா சொல்லுகிறாய்? ஆமாம் பாப்பா, உங்கள் மருமகள் நீங்கள் இருவரும் இல்லாமல் வீடே சந்தோஷம் இல்லையாம். உங்களை வீட்டிற்கு அழைத்து வருவோம் என்று கேட்டாள். அடுத்த நாள் எல்லோரும் வந்து அவர்களை அழைத்து சென்றனர். அன்றிலிருந்து கண்ணனின் வீட்டில் சந்தோஷமே தாண்டவம் ஆடியது. நன்றி நன்றி. அருமையான கதை ஒன்றை அனுப்பி வைத்திருக்கின்றீர்கள் தமிழினி. வாழ்த்துக்கள். மீண்டும் மீண்டும் உங்களிடமிருந்து இன்னும் கதைகள் எதிர்பார்க்கின்றேன். நன்றி நன்றி. மீண்டும் அடுத்த கதையோடு சந்திப்போம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். இது RJR மோகன். என் அன்பான அன்பு உள்ளங்களே, உங்களிடமிருந்தும் விடைபெறுகின்றேன். மீண்டும் சந்திப்போம். இது கனேடிய தமிழ் காற்று. குடும்பம் ஒரு கோவில், அன்பே அதில் தெய்வம், கருணை ஒளி வீசும் கண்கள் மணி தீபம், ஒரு நாளும் மாறாத சொந்தங்களே, உயிரோடு உயிர் சேர்ந்த பந்தங்களே, ஏழேழு ஜென்மங்கள் நிலையாக வாழும் குடும்பம் ஒரு கோவில், அன்பே அதில் தெய்வம், கருணை ஒளி வீசும் கண்கள் மணி தீபம். மஞ்சள் முகத்தில் தேவதைகள் மங்களம் நின்று ஜொலிக்கும், தங்கை உனக்கு எங்கள் இன்னுயிரும் சீதனம் என்று கிடைக்கும். மஞ்சள் முகத்தில் தேவதைகள் மங்களம் நின்று ஜொலிக்கும், தங்கை உனக்கு எங்கள் இன்னுயிரும் சீதனம் என்று கிடைக்கும். எம் வானில நீ பௌர்ணமி, நீதானம்மா எம் கண்மணி, சலங்கை குலுங்க அசைந்து நடக்கும் வனத்தில் கலைகளின் அரங்கம். குடும்பம் ஒரு கோவில், அன்பே அது தெய்வம், கருணை ஒளி வீசும் கண்கள் மணி தீபம். Thank you.
சொந்தம் என்று ஒரு தங்கையாய் வந்து பிறந்தாள். வாரிக் கொடுக்க அண்ணன் உண்டு எனும் வாஞ்சையில் தன்னை மறந்தாள். கேட்க பிறந்த சொந்தம் என்று ஒரு தங்கையாய் வந்து பிறந்தாள். வாரிக் கொடுக்க அண்ணன் உண்டு எனும் வாஞ்சையில் தன்னை